ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை மேக் மை ட்ரிப் மூலமாக எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த ப்ரௌசரை பயன்படுத்திங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் தான் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் குரோம் ப்ரௌசரை நான் பயன்படுத்திக்கிறேன். இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல போயிட்டு முதல்ல இங்கே சைன்இன் அப்படின்ற கிளிக் பண்ணி நம்ம முதல்ல சைன்இன் பண்ணியிருக்கணும். பண்ணிட்டு அப்புறமேல நம்ம என்ன பண்ணணும், நம்ம சைன் இன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சைன் அப் நம்ம போய் நம்ம டீடைல்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி முதல்ல நம்ம சைன் அப் பண்ணிக்கணும். அப்புறமேல பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா 1 வேவா 2 வேவா அப்படின்னு கேட்கும். அதாவது 2-3 இதுவா போற மாதிரி இருந்தா அது மாதிரி நம்ம புக் பண்ணலாம். இப்போ 1 வே தான் நான் புக் பண்ண போறேன். இப்போ நீங்க எந்த சிட்டில இருந்து எந்த சிட்டிக்கு போறீங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த சிட்டியை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி டேட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ரூட்ல போனா லோயஸ்ட் பிரைஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. நான் அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணல. ஸோ நான் என்ன பண்றேன்னா நான் ஸ்டாப் அப்படியே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஸ்டாப் அப்படின்றத நீங்க டிக் பண்ணீங்க. டிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஃபிளைட் கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. அதுல பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புக் பண்ணணும். அதில் போயிட்டு உங்களுக்கு சேவர்ல போனீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். ஸோ புக் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. செக்யூர் மை ட்ரிப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க. அப்பதான் அது இதுவும் ப்ரொசீட் ஆகும், இல்லைன்னா ப்ரொசீட் ஆகாது. நான் ஆல்ரெடி நான் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என் டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்துக்க அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் கண்டினியூ அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு அடல்ட் பேரு இதெல்லாம் வந்துருது. ஸோ கன்ஃபார்மா நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா சீட்டு நான் இங்கேயே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 8 செலக்ட் பண்ணிருக்கு. செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன், கண்டினியூவா நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு ஃபுட்டு வேணா ஃபுட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒன்னுக்கு 2 தடவை நீங்க வெரிஃபை பண்ணீங்க கரெக்டா தான் புக் பண்ணிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ இதுல உங்களுக்கு இது ஏதாவது வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் டு பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப எந்த பேமெண்ட் மெத்தட்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்திங்க. நான் இந்த பேமெண்ட் மெத்தடை நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.